உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ கிறிஸ்மஸ் ஸ்ட்ரீட் 5 அதை நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் அப்படின்னாவே வந்து சில விஷயங்கள் வந்து அதோட சேர்க்கப்படும். நிறைய சினமன் அதெல்லாம் ரொம்ப கிறிஸ்மஸியாக இருக்கும். அதே மாதிரி கிரான்பெரி சாஸ். ஸோ அந்த கிரான்பெரி சாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கிரான்பெரி சாஸ் நிறைய எல்லா கடையிலையும் கிடைக்குது. ஸோ கிரான்பெரி சாஸ் வந்து நம்ம நல்லா போட்டுட்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஐட்டம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரீத். ஸோ கிறிஸ்மஸ் ரீத்னால் வந்து எல்லோரும் டோரில் மாட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும், ரவுண்டாக நல்லா அப்படியே அழகாக மாட்டி வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து நல்லா ரவுண்டாக ஒரு மாதிரி பச்சை கலரில் க்ரீன் கலரில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், டக்குன்னு பண்ணிடலாம். இது கூட வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ்னால் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும், ஆனால் சில இடத்துல கிடைக்காது. பட் உங்கள் ஏரியாவில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். நிறைய கிறிஸ்மஸ் கொண்டாடுற நிறைய கண்ட்ரீஸில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெஞ்ச் சீஸ், ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு தான், எனக்கு அது சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. பஹி அப்படி சொல்லுவாங்க, BRIE. ஸோ இந்த சீஸ் வந்து ரொம்ப ஒரு கிறிஸ்மஸோட ரொம்ப ரிலேட்டான ஒரு விஷயம். ஸோ அதை போட போகிறோம். அது கூட வந்து கொஞ்சம் நட்ஸ் போட போகிறோம். ஸோ ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் இருந்தால் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா தூவி விட்டுக்கலாம். இல்லை மிக்ஸ்டு நட்ஸ் இருந்தால் அது போட்டுக்கலாம். உங்களுக்கு வால்நட்ஸ் வேணும் அது போட்டுக்கலாம். அது கூட வந்து மேலே நம்ம அந்த க்ரீன் கலர் கொடுக்கறதுக்காக வந்து பிஸ்டாஷியோ எடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் தூள் பண்ணி மேலே அப்படியே போட்டால் இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குவிக்காக 1-2 நம்மளுடைய பிஸ்தா பருப்பு அரைச்சி வச்சாச்சு. இது கடைசியில் மேலே வந்து நம்ம தூவி விட போகிறோம். ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். அதனால் இது மாதிரி ஒரு பெரிய பவுல் இல்லைனா ஒரு பாத்திரம் மூடி எதாவது எடுத்து அமுக்கி அந்த ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட இது ஷேப் கட் பண்ணதுக்கப்புறமா அதை விட ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணக்கூடாது, சும்மா ஒரு அச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. அது எங்கே வருதோ அதுக்கப்புறமா உள்ளே மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாக் மாதிரி போட்டுப்போம், ஏன்னா ஈக்குவல் ஷேப்பில் கட் பண்ணால் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டயக்னலி கட் பண்ணிப்போம் ஃப்ரம் இந்த சைட். ஸோ இப்போட பீசஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த அவுட் சைடில் இந்த கிரான்பெரி சாஸ் ஃபஸ்ட்டு தேய்க்க போகிறோம். கிரான்பெரி சாஸ் யூஸ் பண்ணலாம், கிரான்பெரி ஜாம் இது. ஸோ நல்லா ஜாம் வந்து நல்லா நான் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அங்கங்கே போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். ஸோ நல்லா நம்ம அந்த ரிங்கில் இந்த மாதிரி கிரான்பெரி ஜாம் எடுத்து நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ஓரமாக வரைக்கும் நம்ம தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் நம்ம இதை மடிச்சு விட போகிறோம் லாஸ்ட்டாக. அதனால் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கலாம். கிரான்பெரி ஜாம் நல்லா தைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சொன்ன நம்மளுடைய சீஸ், இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை அங்கங்கே அப்படி இப்படி விட்டுருங்க, அது நல்லா ஈஸியாக சூட்டில் மெல்ட் ஆகிடும். இதில் நல்ல ஒரு கிறிஸ்மஸ் ஃப்ளேவர்னால நமக்கு வந்து அன்றைக்கி கிறிஸ்மஸ் டெசர்ட் ஈஸியாக நம்ம பண்ணலாம் கெஸ்ட்டுக்கு. ரெகுலராக பண்ணுற ஐட்டம்ஸே பண்ணால் நமக்கு போர் அடிக்கும், ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸியாக பண்ணும்போது நல்லாயிருக்கும். சுற்றி நம்ம வந்து இது மாதிரி ஈவனாக வச்சுட்டு வாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்மண்ட்ஸோ இல்லை குட்டி குட்டி சாப் நட்ஸோ எது வேணால் வச்சுக்கலாம். ஸோ அங்கங்கே போட போகிறேன். இது வந்து இந்த ரீத் கொஞ்சம் நல்லா அப்படி குண்டாக கொஞ்சம் எழும்பின மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த போடுறோம் நல்லா. ஸோ கொஞ்சம் நிறையவே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்படி சுற்றி வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா உள்ளே இருந்து ஒவ்வொரு கட்டிங்கும் தனித்தனி பீஸாக இருக்கு இல்லையா, இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்து எண்ணில் இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஸோ எல்லா சைடும் இப்படி பண்ணுங்கள். இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா அழுத்தி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு எண்ட்ஸ்லேயே வந்து நம்ம கொஞ்சம் இப்படி மடித்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். உள் பக்கமாக கொஞ்சம் மடித்து விட்ருங்க இப்படி ஃபுல்லாக. இப்போ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு
நல்லா ரீச் ஷேப்பில் வந்துச்சு, நல்லா ஒரு ரவுண்டாக ரிங் மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மெயினாக நம்மளுடைய மில்க் வாஷ். ஸோ நல்லா மில்க் எடுத்து இப்படி நல்லா ப்ரஷ் பண்ணி விடுங்க. இது லைட்டாக ஒரு கலர் கொடுக்கத்தான். ஸோ எங்கெல்லாம் பேஸ்ட்ரி தெரியுதோ அங்கெல்லாம் வந்து இதை போட்டு அது போட்ட உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம நட்ஸ் கொஞ்சம் ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் போட்ட உடனே வந்து இந்த பிஸ்டாஷியோ தூள் வந்து அதுக்கு மேலே போட்டு விட்ருங்க, கொஞ்சம் நல்லா ஒட்டுற மாதிரி. இது மேலேயும் இருக்கலாம், சைட்லேயும் இருக்கலாம். நம்ம அப்போ தான் ஃபுல்லாக நல்லா க்ரீனாக தெரியும். சைட்லேயும் போட்டுக்கலாம். ஸோ நம்மளோட ரீத் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அவனில் வைக்க போகிறோம். என் அவன் வந்து ஏற்கனவே வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு நல்லா ப்ரீ ஹீட் ஆகிருக்கு. ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் நம்ம வச்சுருக்க பேஸ்ட்ரியோட அளவு பொறுத்து. ஸோ உள்ள வச்சுலாம். ஸோ நம்மளுடைய டேஸ்டியான ரீத் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம இன்னும் கூட பிஸ்டாஷியோ இப்படி தூவி விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அது ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஐசிங் சுகர் கூட நம்ம வந்து லேசாக டஸ்ட் பண்ணி விடலாம் மேலே. இது மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் பண்ணிங்கன்னா வந்து அப்படியே அந்த ஒரு ஸ்னோய் எஃபெக்ட் இருக்கும் நல்லா. அது மேலே நம்ம வந்து அந்த பிஸ்டாஷியோ தூவும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும். ரீத்தே வந்து நல்லா ஒரு வெல்கமிங்காக எப்பவுமே வீட்டு வெளியே வாசலில் அப்படி மாட்டி விடுவாங்க. ஸோ அது நம்மளோட டெசர்ட்டில் இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இது மேலே நான் அப்படி பிஸ்டாஷியோ போட்டுறேன். ஸோ நல்லா செம்ம டேஸ்டியான ரீத் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சாக்லேட் சாஸ் கூட போட்டு பண்ணலாம். உள்ள ஸ்டஃபிங் என்ன வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் கிரான்பெரி ஜாம் மாதிரி இருந்தாலும் இது கிரான்பெரி சாஸ்ன்னு போட்டுருந்தாலும் கிரான்பெரி சாஸ்ன்னு முதல்ல சொன்னேன். ஸோ நீங்கள் கிரான்பெரி சாஸோ இல்லை ஜாமோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் வந்து கண்டிப்பாக சாக்லேட் சாஸோ இல்லை வேறு என்ன ஜாமோ, ஸ்ட்ராபெரி ஜாம் அந்த மாதிரி என்ன இருக்கோ நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஐடியா தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கலக்குங்க உங்கள் கிறிஸ்மஸை. சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய். இங்கே கட் பண்ணுங்க. ஸ்மால் பீஸ். ஸோ வினய் அவனோட ஸ்பெஷலாக பீஸ் எடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்கு? குட், ஓகே. ஸோ பாருங்க, நல்லா உள்ளே வந்து நம்ம கிரான்பெரி வச்சுருக்கோம். அது கூட வந்து நம்ம அந்த சீஸ் பேர் வந்து ப்ரீன்னு கூட சொல்லலாம். ப்ரீ தான் ஆக்சுவலாக. ஏன்னா ஃப்ரெஞ்ச் வேர்டு தான் வந்து அது. சரி, கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் தெரியலனாலும் ப்ரீ தான் நாங்கள் யூஸ்வலாக லோக்கலாக சொல்லுவோம். ஸோ அந்த சீஸ் வாங்கி இந்த மாதிரி நல்லா டெசர்ட் பண்ணி கிறிஸ்மஸ்க்கு என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கும் இந்த பஃப் பேஸ்ட்ரி. பஃப் பேஸ்ட்ரி வந்து 2 பவுண்ட்ஸ்க்கும் கம்மி. நான் லோக்கலாக இங்கே வந்து பக்கத்தில் கோஆப் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குறேன். இல்லை ஜஸ்ட் ரோல் நல்ல ஒரு குட் பிராண்டும் இருக்குது. எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். 1 பவுண்ட் 50 pence, 1 பவுண்ட் 90 pence அப்படி தான் இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு வேலை கம்மியாகிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்ரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணலான்றதுக்காக நான் இந்த ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.